எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் தான் ஒருத்தர் படிச்சாரு. ஜெர்மனில மந்த்லி 3 lakh salary வாங்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் எங்க தான் படிச்சாரு? த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட், CMI அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் தான் அது இருக்கு. அது ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன். இந்த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியறதே இல்லை. இங்கே பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கே மந்த்லி 5000 rupees ஸ்டைப்பண்ட் கல்வி உதவித்தொகை கிடைக்குது. எம்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு மந்த்லி 6000 கல்வி உதவித்தொகை கிடைக்குது. பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு மொதல் 2 வருஷம் மந்த்லி 37,000, அடுத்த 3 வருஷம் மந்த்லி 42,000 ஸ்டைப்பண்ட் கிடைக்குது. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு ஃபாரின்ல போய் எம்எஸ்சி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்கு. எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கோ அல்லது பிஎஸ்சியே முடிச்சிருந்தாலும் கூட போதுங்க, நான் ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் பெரிய பெரிய நேஷனல் லெவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் ஆகி சூப்பராக மந்த்லி லட்சக்கணக்கில் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறதே நமக்கு தெரியாதேயா. நமக்கு தான் நல்ல விஷயங்கள், படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் காதுலையோ கண்ணுலையோ படுறதே இல்லையே. பட் இனிமே அப்படி நம்ம இருக்கக்கூடாது. பர்டிகுலர்லி +2 பாஸ் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி 3rd இயரில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் பற்றி முழு விவரமும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணுன்னா இங்கே உதவித்தொகை, ஏன்னா எங்கே வேணால் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கலாம், எங்கே வேணால் எம்எஸ்சி மேத்ஸோ ஃபிசிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிக்கலாம். ஏன் இங்கே படிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வீடியோ? நல்லா பாருங்கள். பிஎஸ்சி படிக்கும்போது பர் மந்த் 5000 கல்வி உதவித்தொகை, எம்எஸ்சி படிக்கும்போது பர் மந்த் 6000 கல்வி உதவித்தொகை, பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு மொதல் 2 வருஷம் மந்த்லி 37,000, கடைசி 3 வருஷம் மந்த்லி 42,000 கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க. பர் மந்த் ஸ்டைப்பண்ட் கொடுக்குறாங்க. சரி, என்னென்ன கோர்சஸ் இங்கே இருக்கு அது தெரியணுமில்ல. முதல்ல நமக்கு பிஎஸ்சியில் 3 year கோர்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2 in 1, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 years கோர்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. செகண்ட், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், இது ஒரு கோர்ஸ் தான். பிஎஸ்சி ஹானர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் 3 years கோர்ஸ். இந்த நீங்கள் உங்களோட கான்வெகேஷன்லேயே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ்னே வந்துடும். எம்எஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ் 2 year கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2 years கோர்ஸ், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் 2 years கோர்ஸ், பிஹெச்டி மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ்னு 3 பிரான்ச்சில் கொடுக்குறாங்க. ஸோ நான் பிஎஸ்சி சேரணும்னா என்ன சார் எனக்கு எலிஜிபிலிட்டி? 12th பாஸ் பண்ணியிருக்கணும் 2025. அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நம்ம எழுதி தேர்ச்சி அடைஞ்சிடணும். டாப் ரேங்க்ல வந்துடணும். எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட்டுக்கு டாப் ரேங்க்ல உங்கள் கேட்டகரி வைஸ் வந்துடணும். அப்படி வந்துட்டா நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதே போல் பிஎஸ்சிலேயே நீங்கள் வந்து 12th முடிச்சிட்டிங்க, நேஷனல் லெவலில் ஒலிம்பியாய்டு எக்ஸாமில் வின்னராக இருக்கீங்க அப்படின்னா அவங்க எக்ஸம்ப்டட் ஃப்ரம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. த்ரூ அவுட் இந்தியா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கான சென்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சென்டர் அலாட் பண்ணுறாங்களோ அங்கே தான் நம்ம போய் எக்ஸாம் எழுதணும். மேத்தமெட்டிக்ஸுக்கு பிஎஸ்சி 3rd year முடிச்சிருக்கணும். அண்ட் அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம எழுதி பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கணும். பிஹெச்டிக்கும் அவங்க க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்குறாங்க, இன்டர்வியூலாம் இருக்குது. ஓகே, இப்போது கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ சார்? ஃபீஸ் ரொம்ப முக்கியம் இல்லை? பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் 1,25,000. என்ன சார் 6 மாதத்துக்கு 1,25,000மா? இங்கே பக்கத்தில் காலேஜுக்கு போனால் ஃப்ரீயாக படிக்கலாம், அல்லது 12,000 13,000லேயே காலேஜில் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்களே. இந்த இடத்துல தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும். 100% ஃபீ வெய்வர் அப்படின்னா 100% ஃபீஸ் கட்ட தேவையில்லை. யாரோட ஆனுவல் இன்கம் 8 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கோ, வருட வருமானம் 8 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு ஃபுல் ஃபீஸும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அதே யாரோட ஆனுவல் இன்கம் பர் இயர், அந்த ஒரு வருஷத்தோட இன்கம் வந்து 12 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு 50% ஃபீஸ் வெய்வர், அதாவது ஃபீஸில் 50% தள்ளுபடி செஞ்சுருவாங்க. ஸோ 8 லட்சத்துக்கு மேலே இருக்குது சார் எங்கள் வருட வருமானம், ஆனால் 12 லட்சத்துக்கு கம்மியாக இருக்குது, உங்கள் ஃபீஸில் 50% கட்ட தேவையில்லை. எங்கள் வருட வருமானம் 8 லட்சத்துக்கு கம்மி, ஃபீஸே கிடையாது. ஏன்னா ஃபைனான்ஷியல் எக்கனாமிக் இன்க்ளூசிவிட்டி அப்படிம்பாங்க. ஏழை பணக்காரர் மிடில் கிளாஸ்னு எல்லா மாணவர்களுமே ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இருக்கணும், படிக்கணுங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக இப்படி அவங்க வந்து ஃபீஸில் தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஓகே சார், நான் இந்த 8 லட்ச ரூபாய்க்கு கம்மியாகவும் எங்கள் வருட வருமானம் கிடையாது கொஞ்சம் ஜாஸ்தி, 12 லட்சத்துக்கும் மேலே வந்துடுது, அப்போ நான் 1,25,000 per year கட்டணுமா? உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா 35 டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினாலும் ஃபுல் டியூஷன் ஃபீஸும்
அவங்க பே பண்ணிடுவாங்க ஸ்காலர்ஷிப் மூலியமா. இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக ஃபர்ஸ்ட் செமஸ்டர் போய் ஜாயின் பண்ணுறீங்களா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் டாப் ஸ்கோர் பண்ணவங்களா இருக்கணும். செகண்ட் செமஸ்டரா ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். இந்த மாதிரி கிரைட்டீரியாலாம் இருக்கும். நல்லா படித்தா ஸ்காலர்ஷிப் கிடச்சிட போகுது, அவ்வளோதான். ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் எவ்வளோ சார்? பர் செமஸ்டருக்கு 6 மாதத்தை ஒரு செமஸ்டர்னு சொல்லுவோம். பர் செமஸ்டருக்கு ஹாஸ்டல் ஃபீ மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 31,310. சார் 6 மாதம் மெஸ் ஃபீஸ் நான் 23,000 கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் 23,000 செலவாகலை, 20,000 தான் செலவாயிருக்கு. மீதி 3,000 அப்கமிங் செமஸ்டரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, ஈவன் இந்த மெஸ் ஃபீஸ் கூட உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்க போகிறதில்ல, ஏன்னா மந்த்லி ஸ்டைப்பண்ட் கல்வி உதவித்தொகை கொடுக்க போகிறாங்க அங்கே படிக்கிற எல்லாருக்குமே. ஓகே, 2025 இந்த சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் போய் நான் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் 12th முடிச்சிட்டேன். பிஎஸ்சி மேத்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஃபிசிக்ஸோ போய் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறேன். பிஎஸ்சி 3rd இயரில் இருக்கேன். எம்எஸ்சி மேத்ஸோ ஃபிசிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ டேட்டா சயின்ஸோ போய் படிக்கலான்ட்டு இருக்கேன். அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் டேட் எப்போ அப்படின்னு பார்த்துக்குங்க. March 1, 2025 ஓப்பன் ஆகுது. எக்ஸாம் டேட்டு May 24th, 2025 நடக்கும். இதை பற்றின இந்த 2025 நடக்க போகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் February 2025 அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான cmi.ac.in அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம ஊரில் நம்ம பக்கத்துலேயே ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட் இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கணும், மேத்ஸ் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 12th ஸ்டூடெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் போகணும். அதில் பர்டிகுலராக மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இன்ஸ்டிடியூட்டில் போய் படிச்சிங்கன்னா இவங்க வந்து பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டோட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, MOU அது பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் பாரிஸில் போய் ஒரு 3 months 6 months இருந்து படிச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஜிலுன்னு இருக்கும், குலுகுலுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டில் படிக்கும்போது உங்களுக்கு செலவில்லாமல் கிடைக்கும். அதனால் சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் மறந்துடாதீங்க, cmi.ac.in இந்த வெப்சைட்டில் தான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் நம்ம சேனலில் இந்த வருஷம் சிஎம்ஐ வந்து எப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கால்ஃபார் பண்ண போகிறாங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க வந்து பிஎஸ்சி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறாங்க, அல்லது பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிக்க போகிறாங்க, பிஹெச்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த இன்ஸ்டிடியூட்டில் போய் படிக்கட்டும், ஃபாரினில் போய் செட்டில் ஆகட்டும், அல்லது இந்தியாவிலேயே ஒரு பெரிய நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து ஜம்முன்னு சம்பாதிச்சு நல்லா அவங்க ஃப்யூச்சர் பிரைட்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.